வணக்கம். நான் சண்முகவல்லி. அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் பாதி மக்கள் தொகையே மகளிர் தான். நீரின்றி அமையாது இவ்வுலகு, பெண்ணின்றி அமையாது இவ்வாழ்க்கை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் புரிந்திட வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல அறத்துப்பாலில் வள்ளுவன் கூறியுள்ளார். உயிரை காக்கும் உயிரினை சேர்ந்திடும், உயிருக்கு உயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்றார் பாரதியார். இந்த மகளிர் தின விழாவை ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கேண்டியா என்பவர் முதலில் 1975 மார்ச் 8 அன்று மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தினார். பெண் என்றும் உன்னதம், தாய்மையின் வடிவம், அன்பின் இலக்கணம், தன்னம்பிக்கையின் வடிவம். பெண்ணின் பெருமை. ஒரு ஆண்மகன் தகப்பனாய் மாறுவது தாய்மை என்னும் பெண்மையினாலே. ஒரு காதலன் கணவனாக மாறுவது மனைவி என்னும் பெண்மையினாலே. பெண்கள் இப்பிரபஞ்சத்தை போற்ற வந்த தேவதைகள். பெண்கள் இல்லையே இவ்வுலகம் இல்லை. சக்தியின் வடிவம்தான் பெண்மை. ஒரு குடும்பத்தில் பெண் மகளாக, தாரமாக, தாயாக வலம் வருவாள். சமுதாயத்தில் இன்று பெண் கலெக்டர், சபாநாயகர், முதல்வர், பிரதமர், ஜனாதிபதியாக வளர்ந்து வருகிறார். எந்த குடும்பத்தில் பெண் கொண்டாடப்படுவதில்லையோ அந்த வீடும் பாழ், நாடும் பாழ். சமூகம், அரசியல், பொருளாதாரம் என பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கொண்டாடும் இந்த நாள் பெண்கள் சாதிக்க வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நினைவு கொள்ளும் நாளாகவும் இந்நாள் அமைந்திருக்கிறது. பெண்மையை போற்றுவோம். சக்தி இல்லையே சிவம் இல்லை. மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.